உலகத்திற்கே ரொம்ப அச்சுறுத்தலான மனிதர்கள், ஆபத்தான மனிதர்கள் யூதர்கள் அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஈரான்ல ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அவங்க செஞ்சிருக்கக்கூடிய காரியம் அப்படிங்கிறது 47வது ஆண்டு விழா, இஸ்லாமிக் ரெவல்யூஷன் தொடங்கினதுல இருந்து ஒரு பெரிய திருவிழாவாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. கொண்டாட்டத்தில் அவங்க செஞ்ச செயல் தான் ஆச்சரியமூட்டக்கூடிய வகையில் இருக்குது. இதில் எப்ஸ்டீனுடைய தொடர்பும் இருக்குது. இன்னொரு புறம் நெதன்யாகு அவர்கள் அமெரிக்காவுக்கு போயிருந்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ட்ரம்ப்போட அவர் பேசி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, 3 மணி நேரம் அவர் ட்ரம்ப்போட பேசி இருக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து சில குறிப்பிடத்தக்க வார்த்தைகளை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள், கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. இஸ்லாமிக் ரெவல்யூஷன் 1979ஆம் ஆண்டு தொடங்குனது. 47வது ஆண்டினுடைய தொடக்க விழா. கல் எறிதல் அப்படிங்கிற ஒரு பெரிய காம்படிஷன் அப்படிங்கிறது இந்த பால் அப்படிங்கிற அந்த கற்சிலை மீது நடக்குது. சரியா? ஸோ இது பெரிய அளவிலான ஒரு வன்முறை சம்பவமாக பார்க்க முடியாது. மக்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு அந்த யூதர்களுடைய ஒரு பெரிய அடையாளமாக பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை BAAL, பால் அப்படிம்பாங்க. அந்த கடவுளுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டம். அந்த கடவுள்னு சொல்ல முடியாது, ஒரு சாத்தானுடைய வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரானில் இந்த பால் அப்படிங்கிறது, இந்த ஸ்டாச்சு இருக்குல்ல, இதை எரித்து தான் இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இது முழுக்க முழுக்க ஈரானியர்கள் தங்களுடைய திருவிழாவில் பெரிய அளவில் கொண்டாடக்கூடிய ஒரு காட்சியாக இருக்குது. சரி, ஜெப்ரி எப்ஸ்டீன் இந்த பால் அப்படிங்கிறத தான் தன்னுடைய அக்கௌண்ட்டாகவும் வச்சுருக்காரு. அவரும் ஒரு ஜூஸ் தான், உலகத்துக்கே எதிரானவர்கள் ஜூஸ்ன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். அந்த வகையில் இப்போது நடந்திருக்கக்கூடிய சம்பவமும் அதைத்தான் உறுதிப்படுத்துது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மட்டும் 35 லட்சம் ஃபைல்ஸ் இருக்குது. குழந்தைகளை கொடூரமாக கொலை செய்யக்கூடிய காட்சிகளில் இருந்து நரமாமிசம் சாப்பிடக்கூடிய காட்சிகள் வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அந்த வீடியோக்கள் எல்லாமே ட்விட்டரில் கிடக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜெப்ரி எப்ஸ்டீனுடைய உருவத்தையும் அந்த ஈரானிய மக்கள் எரிச்சிருக்காங்க. கடவுளுடைய உதவியால் பால் இதனை வழிபடுபவர்களையும் சாத்தானை வழிபடுபவர்களையும் ஆணவமிக்க ஒடுக்குமுறையாளர்களையும் வீழ்த்துவோம் அப்படின்னு ஈரானிய மக்கள் இப்போது சபதம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு. சரி, மிக முக்கியமாக இந்த ஒரு காட்சியும் அரங்கேறுது. இது ட்ரம்ப்பு, நெதன்யாகு, அதுக்கப்புறம் ஷா பரம்பரையினுடைய மிக முக்கியமான நபர்கள். அது மட்டும் இல்லை, அமெரிக்காவினுடைய கொடி, இஸ்ரேலுடைய கொடி இதெல்லாம் தரையில் போட்டு மிதிக்கக்கூடிய காட்சிகளும் அந்த 47வது ஆண்டு விழாவினுடைய சிறப்பம்சமாக அவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ முக்கியமான நபர்களுடைய அந்த கல்லறைன்னு சொல்லுவாங்கள்ல, சவப்பெட்டி, அதெல்லாம் வச்சு ஒவ்வொருத்தருடைய பேரையும் வச்சு யாரெல்லாம் தன்னுடைய விரோதிகளோ அவங்கெல்லாம் கொலை செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் வெகு விரைவில் இருக்குது அப்படிங்கிற அந்த எச்சரிக்கைக்கான வீடியோ தான் இது. சரியா? இப்போ இந்த ஒட்டுமொத்த காட்சிகளையும் பார்த்துட்டீங்க, ரைட்டா? ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சியின் 46 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. 47வது ஆண்டினுடைய தொடக்கம். சரியா? இப்போது டெக்ரானில் அது தொடர்பான ஒரு அடையாள காட்சிகள் தான் ஒவ்வொன்றிலையும் இந்த பெரிய மாஸ்க்கு முன்னாடி வச்சு அரங்கேற்றினாங்க. அமெரிக்க கொடிகளால் பொருத்தப்பட்ட அந்த சவப்பட்டி சொன்னேன்ல, பாதசாரிகள் நடந்து செல்லக்கூடிய தரையில் வைக்கப்பட்ட இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க கொடிகள் ட்ரம்ப் மற்றும் நெதன்யாகுவை கைதிகள் போல காண்பிக்கக்கூடிய காட்சிகள், அதுவும் நம்ம பார்த்தோம். சரி, இப்போ அப்படியே டைரெக்டாக அமெரிக்காவுக்கு போயிடுமா? அமெரிக்காவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? நெதன்யாகு டைரெக்டாக அமெரிக்காவுக்கு போனார், ட்ரம்ப்பை சந்திச்சார். அதுக்கு முன்னாடி முக்கியமாக 6 யூதர்களை சந்தித்து பேசினார். அந்த 6 யூதர்கள் யார் அப்படின்னா, விட்காஃப் உள்ளிட்ட மிக முக்கியமான அமெரிக்கா என்ன செய்யணும் அப்படின்னு முடிவு செய்கிறதே யூதர்கள் தான். ஆட்சியாளர்கள் தான் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். பட் அமெரிக்காவில் என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் முடிவெடுப்பா? யூதர்கள். உலகத்தையே அடிமையாக வைத்திருப்பவர்கள் அமெரிக்கர்கள். ஆனால் அமெரிக்கர்கள் யாருக்கு அடிமையாக இருக்காங்கன்னா யூதர்கள் தான். சரி, இந்த யூதர்கள்கிட்ட அமெரிக்கா அடிமையாக தான் இருக்குங்கிறதுக்கான ப்ரூஃப் தான் காண்பிக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே. சரி, இப்போ விட்காஃப் ஒரு புறம் நெதன்யாகு கிட்ட பேசி முடிச்சிட்டாரு. அதற்கு பிறகு மார்க் ரூபியோவோடு ஒரு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாகுது. அந்த ஒப்பந்தத்தில் நெதன்யாகு அவர்கள் கையெழுத்து போட்ட காட்சிகள்லாம் அரங்கேறுது. அதை மார்க் ரூபியோ கிட்ட அவர் சரண்டர் பண்ணக்கூடிய காட்சிகள். இதுக்கு முன்னாடியே ட்ரம்ப்பு கிட்ட அவருங்க ஏற்கனவே பேசிட்டாங்க.
அது தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. அது என்ன ஒப்பந்தம் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் வெளியிடப்படலை. மேபி போர் ரிலேட்டடான விஷயமா கூட இது இருக்கலாம். ஏன்னா நெதன்யாகு ஒரு இடத்துல போய் கால் வைக்கிறது அப்படின்னா ஒட்டக்க பூந்த கதை தான். ஒட்டு மொத்தமாக கூடாரத்தையே காலி பண்ணி விட்டுரும். அப்படிப்பட்ட விஷயத்தை தான் அவர் அமெரிக்காவுக்கு போகிறாருன்னா ஒரு பெரிய ஈவெண்ட் ஏதோ ஒன்று நடக்க போகுதுங்கிறது தான் அர்த்தம். வெள்ளை மாளிகையில் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ட்ரம்ப்புக்கும் நெதன்யாகுக்கும் இடையில நடந்திருக்கு. புரியுதா? அப்போது 2 பேருக்கு இடையில என்ன பேசினாங்க அப்படிங்கிறத இப்போ ட்ரம்ப் செய்தியாளர்கள்ட்ட பேட்டியாக கொடுக்குறாரு. இது ஒரு மிகச்சிறந்த சந்திப்பாக இருந்தது. நமது 2 நாடுகளுக்கும் இடையிலான சிறந்த உறவுங்கிறது தொடருது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். தொடரலைன்னா நீ உயிரோடே இருக்க முடியாது தம்பி அப்படிங்கிற கதை தான் பாவம் ட்ரம்பினுடைய நிலைமை. ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளை தொடர்வதற்கு நான் வலியுறுத்தினேன் என்பதை தவிர வேறு எந்த இறுதி முடிவும் எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறத ட்ரம்பே ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறார். அதாவது தொடர்ச்சியாக ஈரானோடு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ட்ரம்ப் விரும்புகிறார். ஆனால் நெதன்யாகு ஒரு பெரிய போர் நடத்துறதுக்கு தான் விரும்புகிறார். அதனால ஈரானில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தனக்கு தொடர்பான அந்த போர் ரிலேட்டடான ஒத்திகைகளும் நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு சீனா உதவி செய்துங்கிறது இன்னொரு பக்கம். பிபியினுடைய விருப்பமான வழி என்ன அப்படிங்கிறத நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதையும் ட்ரம்ப் சொல்கிறார். ஸோ நீங்கள் பிபினா யார்? நெதன்யாகு தான். அவருடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறார். சரி, அவருடைய விருப்பம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த நாட்களில் நமக்கே தெரிஞ்சிடும். ஈரான் குறித்து துணை ஜனாதிபதி யார்? ஜெடி வான்ஸ் அவங்க ஒரு முக்கியமான ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஈரானிய மக்கள் தங்கள் ஆட்சியை கவிழ்க்க விரும்பினால் அது அவர்களை பொறுத்தது. மக்கள் அந்த நாடுல தலைவர்களை மாற்றணும்னு நினச்சாங்கன்னா அது அவங்களோட முடிவு. ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது அப்படிங்கிறதுல தான் நாங்கள் தெளிவாக இருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியை மாற்றணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணப்பாடு கிடையாது அப்படின்னு துணை அதிபர் ஜேடி வான்ஸ் இப்போ முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு. இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு காட்சி ஒன்று காண்பிக்கிறேன். இது ஒரு சீன போர்க்கப்பல். இது எந்த பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னா மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருக்கு. மிடில் ஈஸ்டில் வலம் வரக்கூடிய யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் கப்பல், அதோடு சேர்த்து இப்போ ஜார்ஜியாங்கிற ஒரு கப்பலையும் அனுப்ப போகிறாரு ட்ரம்ப். சரியா? இது எல்லாமே போர்க்கப்பல்கள், வார்ஷிப். இப்போ சீனாவினுடைய கப்பலும் இந்த மிடில் ஈஸ்ட் ஏரியாவுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த காரணத்தினால போர் பண்ணுறது அப்படிங்கிறது, ஈரானோட போர் பண்ணுறது சவாலான விஷயமாக அமெரிக்கா பார்க்குது. இது வரைக்கும் இராணுவ குவிப்பு இருந்த போதிலும் வாஷிங்டன் ஏன் ஈரான் மீது தாக்குதல் நடத்தலை அப்படிங்கிற கொஸ்டினை நிறையா பேர் ரைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க. டெஹ்ரானுக்கு அதிகரித்து வரக்கூடிய சீன உளவுத்துறை ஆதரவு தான் அதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. டைப் 055, இந்த 005 சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி 055 மற்றும் டைப் 052 இந்த நாசகார கப்பல்களுடைய பாதுகாப்பின் கீழ் ஓமன் கடலில் அமெரிக்க கடற்படையினுடைய நகர்வுகளை சீனா கண்காணித்து அதை ஈரானுக்கு தகவலாக சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம். ஸோ நீங்கள் ஒரு சேட்டலைட் வியூவோட அமெரிக்கா என்ன நகருது, எந்த பக்கம் நோக்கி அவங்க தன்னுடைய திசையை கண்காணித்து இலக்குகளை குறிவிக்கிறாங்க அப்படிங்கிறத சீனா மூலியமாக ஈரானுக்கு தகவல் சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சீனாவினுடைய அறிவியல் ரேடார் கப்பல் ஓஷன் N1 அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஓஷன் நம்பர் 1 அப்படிங்கிறது அந்த கப்பலுடைய ஆங்கில பெயர். அதனுடைய அறிக்கைகள் இதை கரெக்டாக சுட்டி காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களின் செயற்கைக்கோள் படங்களை வெளியிடுவதற்கு பெய்ஜிங் உதவி செய்யுது அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த காரணத்தினால தான் சீனாவினுடைய உதவி டெஹ்ரானுக்கு இருக்கிறதுனால அமெரிக்கா அட்டாக் பண்ணுறதை தாமதப்படுத்துது. ஈரானிய ஜனாதிபதி பெஜஸ்கியான் அவர்கள் இந்த 47வது ஆண்டினுடைய தொடக்க விழாவில் மக்கள் முன்னாடி பேசுகிறார். போராட்டங்களை நாங்கள் வரவேற்கிறோம், ஒரு ஆசீர்வாதமாக கருதுகிறோம். ஏன்னா மக்கள் போராடுறாங்க, அவங்களுக்கு அது உரிமை இருக்குது, போராடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் நாசகரமான வேலை, வன்முறை செயல், கொலை பண்ணுறது, தீ வைக்கிறது, பொருட்களை சூறையாடுறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் எங்களால் ஏற்க முடியாது. அது கண்டிக்கத்தக்கது. எந்த ஒரு உண்மையான ஈரானியனும் தன்னுடைய சக குடிமகனுக்கு எதிராக ஆயுதம் ஏந்த மாட்டான், மசூதியை எரிக்க மாட்டான், போக்குவரத்து மற்றும் பொது சொத்துக்களை குறிவைக்க மாட்டான். அப்படி வைக்கிறான் என்றால் அவன் ஈரானியனே கிடையாது, அவன் யூதனாக இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லி முடிகிறார். சரி, ஈரான் தன்னுடைய அணுசக்தி திட்டம் தொடர்பாக அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முயற்சிக்கக்கூடிய இந்த நிலையில் மக்களுடைய இறப்பு எண்ணிக்கை திடுதுப்புன்னு எண்ணிக்கை ஜாஸ்தியாகுது. ஒரு பீரியடில் 3000 சொன்னாங்க, அதுக்கு பிறகு 5000 சொன்னாங்க, இப்போது அது 7000 சொல்கிறாங்க.
7,000 பேர் வந்து இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி ஷாக்கான ஒரு நியூஸ் இல்லையா? ஸோ ஒரு நாட்டில் பொது தேர்தல் நடக்கும்போது இவ்வளோ பெரிய வன்முறை இப்போ பங்களாதேஷில் நடந்துச்சு, இன்னைக்கு ஒரு பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படி ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சுன்னா அது ஆச்சரியப்படக்கூடிய விஷயம்தான். பட் தொடர்ச்சியாக மக்களுடைய இறப்பு, அவங்களுடைய தூக்கு தண்டனை அப்படிங்கிறது உண்மையிலேயே வருந்தத்தக்க ஒரு செயல்தான். எதற்காக தூக்கிலிடப்பட போகிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் நிறைய அப்பாவிகளையும் அந்த இடத்துல தூக்கிலிட்டிருப்பாங்கங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சரி, இப்போது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு போர் மேகம்ங்கிறது இருந்துச்சு. இருந்தாலும் ட்ரம்ப் பேசக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஒபெக் ப்ளஸ் டீம் வந்து ரேட்டை வந்து குறைச்சி தான் கொடுத்தாங்களே தவிர ரொம்ப பெரிய அளவில் அதிகரித்து கொடுக்கல. ஏன்னா ஃபெடரல் வங்கி வந்து வட்டி விகிதத்தை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபெடரல் வங்கியோடைய சேர்மனையும் சேஞ்ச் பண்ணாங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால தங்கத்தினுடைய ரேட்டு வந்து ஒரு பக்கம் கூடிச்சு, அதுக்கப்புறம் குறைஞ்சிருச்சு. டாலருடைய ரேட்டுங்கிறது இப்போ ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில் நெதன்யாகு அவர்கள் அமெரிக்காவுக்கு போய் கண்டிப்பாக போர் நடத்துவதற்குத்தான் ட்ரம்ப்பை வலியுறுத்துவார் அப்படின்னு ஒரு கற்பனையான வாதம். அது உண்மையும் கூட. அதனால் எண்ணெயோட ரேட்டு 1%லேருந்து 3% இன்க்ரீஸ் ஆகுது. பீப்பாய்க்கு $70 அப்படிங்கிற எண்ணிக்கைக்கு இது உயர்ந்துருச்சு. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் நெதன்யாகு தலையிடுறது தான் இந்த எண்ணெயினுடைய ரேட்டு அதிகரிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம். இஸ்ரேலுக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் கிடையாது. அமெரிக்காவோட ஆதரவோட வெனிசுலாவிலேருந்து இப்போ கப்பல் வேற, எண்ணெய் கப்பல் வேற வந்துருச்சு. ஸோ எரிபொருளுக்கு பற்றாக்குறைங்கிறது கிடையவே கிடையாது. நமக்கு தான் பிரச்சனை. ஈரான் ரஷ்யாவோட ஒரு 30 பில்லியன் வர்த்தக இலக்கை எட்டியிருக்கு. ரஷ்யாவோட டைப் பண்ணுறாங்க. நம்மளை மாதிரி இல்லை. அமெரிக்கா மிரட்டின உடனே எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வச்சு மிரட்டின உடனே மோடியினுடைய ஃபோட்டோக்கள்லாம் பெருசாக வெளியில் வந்துருச்சு அப்படின்னா அவருடைய அரசியல் வாழ்க்கையை முற்றுப்பட்டு விடும் அப்படின்னா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் 2025 அக்டோபர் மாதமே சொல்லியிருந்த காட்சிகள்லாம் இப்போ ட்விட்டரில் வெளியாகிட்டு இருக்கு. அது வேற விஷயம். பட் இப்போ என்ன சொல்கிறாங்க, ரஷ்யாவோடு ஈரான் நல்ல டைப்பில் இருக்குது, அதனால் $30 பில்லியன் அளவிற்கு வர்த்தகம் ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்குங்கிறாங்க. ஸோ 5 மடங்குக்கும் அதிகமான அளவில் ஒரு வருஷத்தில் இப்போ அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆண்டு $5 பில்லியன் மற்றும் இடைக்கால தொலைநோக்கு பார்வை 30 பில்லியன் அப்படிங்கிற அளவுக்கு வரையறுத்திருக்காங்கன்னு அங்கே நாட்டினுடைய ஈரானுடைய தூதர் ஜலாலி அவர்கள் இப்போ ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருக்கார். எது எப்படியோ ஈரான் ரஷ்யாவோடும் சீனாவோடும் கொண்டிருக்கக்கூடிய உறவுங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அமெரிக்காவே ஈரானத்தோட பயப்படுறாங்க. நம்மக்கிட்ட மோடிங்கிற நல்ல மனிதர் இருக்கார், ஆனால் அந்த பிரதமரை வந்து எங்கே போய் சிக்க வச்சுருக்காங்கன்னு தெரியல. அதனால் இந்திய விவசாயிகள் விதையில்லாத பொருட்கள் நம்மக்கிட்ட வந்து சேரப்போகுது. எந்த ஒரு உயிரினம் உருவாகணும்னாலும் விதை இல்லாமல் உருவாக முடியாது. இது நான் சொல்லலை, நம்மாழ்வார் அவர்கள் சொன்னது. அப்படி வந்து தொடர்ச்சியாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தீங்கான ஒரு செயலை செய்வதற்கு அமெரிக்காவிலிருந்து பொருட்களை வாரி வழங்குறாங்க. அது எல்லாமே இந்தியாவினுடைய அடுத்த தலைமுறைக்கு கேடாக முடிய போகுது. அதுக்கு காரணம் இப்போ ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய மத்திய அரசுங்கிறதுல மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad.signature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.